வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மதிவதனி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். நேற்று திராவிடர் கழகத்தினுடைய ஆர்ப்பாட்டம் தடை செய்யப்பட்டிருந்தது. சமீபத்தில் அப்படி ஒரு செய்தியை கேள்விப்பட்டதே இல்லை. நான் பிறந்து வளர்ந்த இந்த காலகட்டத்தில் திராவிடர் கழக ஆர்ப்பாட்டத்திற்கு தடை அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டதே இல்லை. அது ஈழ போராட்ட காலகட்டமாக இருக்கட்டும், நீட் எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், எல்லாமே எல்லா ஆட்சி காலங்கள்லையும் தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது. ஈவன் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கூட எந்த தடையும் திராவிடர் கழக ஆர்ப்பாட்டங்களுக்கு வந்ததில்லை. ஆனால் நேற்று முதல் முறையாக தடை செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் திடல்லையே வரலாற்றில் முதல் முறையாக காவல்துறை ஒரு 2 பட்டாலியன் டெப்டி கமிஷனர் தலைமையில் இறக்கப்பட்டிருக்காங்க. வெளியே பேரிகேடு போட்டு இழுத்து மூடப்பட்டிருக்கிறது திராவிடர் கழக அலுவலகம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன நடந்தது? இல்லை, முதல்ல நாங்கள் போக இருந்தது இருசக்கர வாகன பரப்புரை பயணம். அது முழுக்க ஒரு பிரச்சாரம். திராவிடர் கழகம்ன்றதே பிரச்சார இயக்கம். எங்கள் ப்ரொபகேண்டா மூமெண்ட். என்ன நடக்குதுன்றதை தமிழ் சமூகத்திற்கு அறிவிக்க வேண்டிய, சொல்ல வேண்டிய, அவர்களை அறிவுவயப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கின்ற நோக்கத்தோடு தான் எல்லா இஷ்யூஸுக்குமே பிரச்சாரம் போவோம். அது ஐயா தந்தை பெரியார் காலகட்டத்திலிருந்து ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு தான் ஆர்ப்பாட்டமே பண்ணுவோம். சட்டத்தை எரிக்க போகிறோமா, இதுக்கு தான் ஏன் எரிக்க போகிறோன்னு தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணிட்டு தான் எரிப்போம். தமிழ்நாட்டிலே மாநாட்டுக்கு மாநாடு விளக்க பொதுக்கூட்டம்னு ஒரு ஃபார்மெட் இன்ட்ரடியூஸ் பண்ணதே திக தான். ஆமாம், மாநாடு முடிஞ்ச பிறகு போடுற தீர்மானத்தை தீர்மான விளக்க பொதுக்கூட்டம்னு போட்டு, ஏன்னா இது ரகசிய இயக்கம் கிடையாது. இது RSS மாதிரியான ஒரு மறைமுக இயக்கமோ, கலவர இயக்கமோ, வன்முறையின் மீது நம்பிக்கை கொண்ட இயக்கமோ கிடையாது. பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இன்னும் சொல்ல போனால் தந்தை பெரியார் வெளிப்படையா டிக்ளேர் பண்றாரு, என் இயக்கமோ இல்லை என் கழகமோ வன்முறையின் மீதோ பலாத்காரத்தின் மீதோ ஈடுபாடு கொள்ளாத இயக்கம்னு சொல்றாரு. இப்ப எங்களை பற்றியோ அல்லது திராவிடர் கழகம் பற்றியோ தமிழ்நாட்டில் தெரிந்த அரசுகள் தான் இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்திருக்காங்க. இப்போ நேற்று இது ஆர்ப்பாட்டம் இல்லை, போராட்டம் இல்லை. ஆர்ப்பாட்டத்துக்கும் போராட்டத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. பிரச்சாரத்தில் பல வகைகள் இருக்கு. அதில் ஒரு வகை இருசக்கர வாகன பரப்புரை பயணம். இந்த பிரச்சார இயக்கத்திற்கு உங்களுக்கு என்ன பயம் வருது? தாவேக அரசுக்கோ, இல்லை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கோ, இல்லை இவர்கள் சொல்லக்கூடிய சோகால்டு காவல்துறைக்கோ எந்த இடத்தில் அச்சமோ சந்தேகமோ பயமோ ஏற்படுது? அப்படி அச்சமோ சந்தேகமோ ஏற்பட்டால் கூட அது உரிய முறையில் 2 நாள் நாங்கள் அனுமதி கேட்குறோம்ல, அனுமதி கேட்குறப்ப இல்லைப்பா உங்கள் இயக்கத்து மேலே இதெல்லாம் இருக்குது, இல்லை இந்த கான்சிக்வன்சஸ்லாம் வரலாம், நாங்கள் அனுமதி மறுக்கிறோன்னு எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? நைட்டு 12 மணி, காலையில் 6 மணி, நாங்கள் போன மன்னார்குடியில் காலையில் 6:30 மணி வரைக்கும், நாங்கள் போய் ட்ரெயினில் இறங்கி 6:30 மணிக்கு போய் ரூமுக்கு போகிற வரைக்கும் எங்களுக்கு தகவல் தெரியாது. திடீர்னு மாவட்ட தலைவர் வீட்டு கதவை தட்டி அனுமதி மறுக்கிறோன்றதெல்லாம் கடந்த காலங்களில் திராவிடர் கழக வரலாற்றில் நடந்ததாக இல்லை. நமக்கு நினைவு தெரிஞ்சு இல்லை நம்ம படித்த வரலாறுகளில் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இயக்கம் அமைதி வழியில் அறவழியில் தான் போராடுவாங்க. இவங்கனால பொது அமைதிக்கோ பொது ஒழுங்குக்கோ எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. சட்டத்தை மதிக்கிறவங்க. நம்ம பஞ்சாயத்து எப்பயும் கோர்ட்ல தான். ஆமா, நீதிமன்றத்தில் போய் நாங்கள் சட்டப்படி பார்த்துக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காவல்துறை வந்தா முதுக காட்டணும். நீங்க அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட பகை வந்துடும். காவல்துறை உங்களை அடிக்கவே வந்தாலும் நீங்க அவங்களோட பேரை பார்க்கக்கூடாது. அது தனிப்பட்ட பகைமை உணர்வாக மாறிடக்கூடாது. காவல்துறை அழைத்தால் போகணும்னு சொல்லி போராட்டத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்து வழிமுறை கொடுத்த ஒரே தலைவர் தந்தை பெரியார் தான். நீங்கள் காவல்துறையை முறைச்சிக்கிட்டு நிற்கணும், நீ அவங்க கிட்ட போய் சண்டை போட்டுட்டு நிற்கணும். ஏன்னு கேட்டால் காவல்துறை அரசினுடைய குரல். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க கடமையை செய்ய வராங்க. கடமையை செய்ய வரவர் மேலே நீ எதுக்குப்பா ஆத்திரப்படுறேன்னு டெஃபனிஷன் கொடுத்து ஆர்ப்பாட்டத்துக்கும் போராட்டத்துக்கும் அழைத்த தலைவர் தந்தை பெரியார். அவர் இருந்த காலகட்டத்திலையும் சரி, அதற்கு பிறகு அன்னை மணியம்மையாருடைய காலகட்டத்திலும் சரி, பெரியார் திடல் அப்படின்றது திராவிடர் கழகத்துக்கு மட்டுமான அலுவலகமோ இல்லை கட்டடமோ கிடையாது. தமிழ்நாட்டினுடைய மிக முக்கிய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அறிவிக்கப்பட்ட இடம், செயல்பட்ட இடம். இடஒதுக்கீட்டினுடைய முகம்னா அது பெரியார் திடலில் தமிழர் தலைவர் ஆசிரியர் கொடுக்கக்கூடிய அறிக்கைன்றது தான் தமிழ்நாட்டினுடைய இதுவரை நடந்த அரசியலுடைய வரலாறு. இது எது ஒன்றும் தெரியாம நீங்க ஏதோ RSS சாக நடத்துற இடத்துக்கோ இல்லை கலவரம் பண்ற இடத்துக்கோ போகக்கூடிய மனநிலையில் அத்தனை காவல்துறை அதிகாரிகளுக்கு அங்கே என்ன வேலை? பேரிகார்டு வச்சு மூடுறப்ப மாட்டிறைச்சி உண்ணும் போராட்டம் நடந்த போதோ, தாலி அகற்றும் போராட்டம் நடந்த போதோ பேரிகார்டு இல்லை. அப்பவே இல்லாததை நீ இப்போ எதுக்கு போடுற?
இது என்ன அவ்வளோ ஒரு பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியதா நீட்டுன்றது இடபிள்யூஎஸ்? எங்களுக்கு என்ன இப்போ சந்தேகம் வருதா, இந்த ரெண்டுல எதை பத்தி பிரச்சாரம் பண்ண விஜய் அரசு பயப்படுது அல்லது தாவேக அரசு பயப்படுது? நீட்டை பத்தி பிரச்சாரம் பண்றதுக்கா இல்ல இடபிள்யூஎஸ்ஸா? இல்ல, அரசாங்கமே நீட்டை எதிர்க்கிறோம்ன்ற கொள்கை முடிவு வச்சிருக்கிறோம், நாங்க வந்து அதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கும்போது இவர்கள் விஜய்க்கு எதிராக வேண்டுமென்றே இதை சதி செய்து திமுக இதை செய்கிறது அப்படின்னு தான் ஆரம்பத்துல இருந்தே தாவேகா சொல்றாங்கல்ல. அப்ப எதற்காக திராவிடர் கழகம் இவ்வளவு முனைப்போட இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்யணும்? அரசாங்கமே எல்லாத்தையும் செய்யறேன்னு சொல்றாங்களே. அரசாங்கம் கடந்த ஆட்சி வெளிப்படையாக திமுகவை ஆதரிக்கிறோம்னு நாங்கள் சொல்லி ஆதரித்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் ஆதரித்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அவங்க ஆட்சியில் இருக்கப்ப 2024 எங்களை போன்ற இளைஞர்கள் இதே மாதிரி ஒரு டீமு இருசக்கர வாகன பரப்புரை பயணம் ஜூலை 11ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரைக்கும் போயிட்டு முடிவுல சேலத்தில் நிறைவு விழா நிகழ்ச்சி நடந்துச்சு. 2017 அதிமுக ஆட்சி. நீங்க அதிமுக ஆட்சியை கூட கணக்குல இருந்து விட்டுருவோம். ஏன்னா அவங்க டிக்ளேர் பண்ணாம நாங்க அடிமைகள்னு சொல்லாத அடிமை வேலைகளை பிஜேபிக்கு செஞ்சாங்க. அவங்க ஆட்சியிலேயே தடை வரலன்றது குறிப்பு. நாங்கள் ஆதரித்த திமுக ஆட்சியில் நாங்க இப்ப திமுகவை எதிர்த்தே போனோமா? அப்ப இவங்களுக்கு பிரச்சனை புரியலன்னு தானே அர்த்தம். நீட் யாருக்குமான பிரச்சனை, ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு என்ற மாநிலத்துக்குமான பிரச்சனை. இந்த மாநில பிரச்சனையில் கடந்த ஆட்சி திமுக ஆட்சி மக்களின் பக்கம் நின்றது. இப்ப மாண்புமிகு ஜோசப் விஜய் யார் பக்கம் நிற்கிறார்? தாவேக அரசு யார் பக்கம் நிக்குது? சரி, நீட் ஒழிப்பு பிரச்சாரத்துல தாவேகாவை பத்தி என்னங்க நாங்க பேசுறது? இல்ல என்ன பேச முடியும்னு இவங்க நினைக்கிறாங்க? தமிழ்நாடு அரசு நிலைப்பாடு என்னன்னு கேட்போம். இல்ல தமிழ்நாடு அரசு இதை பற்றி ஒத்த கருத்துடையவர்களை கூப்பிட்டு பேசி திரும்ப என்ன சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க முடியும்னு பாருங்கன்னு சொல்லுவோம். இதை தாண்டி தாவேகாவை அக்யூஸ் பண்ணுவோம்னு இவங்க எந்த இடத்துல பயப்படுறாங்க? அப்ப பயம் எங்களை பேசுவீங்கன்னு இல்ல, எங்க முதலாளிகளை பேசுவீங்களான்ற பயம். இவங்களுடைய முதலாளி பிஜேபி தானான்னு சந்தேகம் இருந்தது. ஆனா இப்ப இவங்களே என்ன பண்றாங்கன்னா வெளிப்படுத்துறாங்க. நீங்க பிஜேபியை பத்தி பேசாதீங்க, மோடியை பத்தி பேசாதீங்க, ஒன்றிய அரசை பத்தி பேசாதீங்க, நீட்டை பத்தி பேசாதீங்கன்னா இதான அர்த்தம். நீட்டுக்கும் தாவேக அரசுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்களும் தானே எதிர்க்கிறீங்க. எங்கள் கொள்கை முடிவுன்னு சொன்னீங்கல்ல. நீங்கள் கொள்கை முடிவாக சொல்லப்பட்ட ஒன்றை பற்றி திராவிடர் கழகம் பேசுவதில் தாவேக அரசுக்கு என்ன சிக்கல்? சரி, இந்த பிரச்சார பயணத்தை பார்த்து நீங்கள் அஞ்சுவதற்கு நீட் காரணமா இடபிள்யூஎஸ் காரணமா? நீட்டு காரணம்னா என் முதலாளியை பத்தி பேசாத, இடபிள்யூஎஸ் காரணம்னா பார்ப்பனர்களை பத்தி பேசாத. இப்ப இந்த ரெண்டை பற்றி பேசாதன்னு திராவிடர் கழகத்திற்கு தடை விதிப்பதற்கு யார் ஒருவருக்கும் உரிமை தமிழ்நாட்டில் கிடையாது. அதனாலதான் எங்கள் தலைவர் வெளிப்படையாக நாங்க நீதிமன்றத்தை நாடி அனுமதி பெற்று இது திரும்ப தொடரும். இது முடியலாம் முடியாது. இது என்ன தாவேக அரசு ஆட்சி அமைச்ச பிறகு நாங்க நீட்டை எதிர்த்துட்டு இருக்கோம்? இவங்க ஏதோ மே 4க்கு பிறகுதான் திராவிடர் கழகம் நீட்டை பத்தி பேசுன்றாங்க. 2010 நீட் அப்படின்ற சொல் அறிமுகமாக போகுதுன்றப்ப இருந்து எதிர்த்த இயக்கங்கள் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும். தலைவர் கலைஞர் உயிரோடு இருந்த போதே நீட்டை எதிர்க்கிறாரு. அதற்கு பிறகு எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டின் ஒருமித்த குரல் நீட் எதிர்ப்பு. அது அவங்க அம்மையார் ஜெயலலிதாவா இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு கொஞ்ச நாள் இருந்த ஓபிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, இபிஎஸ்ஆ இருந்தாலும் சரி. இபிஎஸ் அவர்கள் மோடி கிட்ட எந்த நெருக்கத்தில் இருக்காருன்றதெல்லாம் இல்லை. ஆனா தமிழ்நாட்டோட ஸ்டாண்டோட தான் அவர் நின்று ஆகணும். அதற்கு பிறகு திமுக ஆட்சியில் வெளிப்படையா டிக்ளேர் பண்ணாங்க, திமுகன்ற கட்சியும் நீட் எதிர்க்கும், திமுக ஆட்சியும் நீட் எதிர்க்கும். எங்க கூட சிட்டிங் மினிஸ்டர்ஸ் வந்து திராவிட கழக தலைவர் ஆசிரியர் சென்ற நீட் எதிர்ப்பு பயணத்துல, இடபிள்யூஎஸ் எதிர்ப்பு பயணத்துல அமைச்சர்கள் கூட உட்கார்ந்துருந்தாங்க மேடையில. இன்னைக்கு உங்க அமைச்சர்கள் எல்லாம் நாங்க கூப்பிடல, தாவேக அரசு கிட்ட நாங்க ஒப்புதலும் கேட்கல, தாவேக அரசோட நிலைப்பாட்டையும் நாங்க கேட்கல. நீட்டை எதிர்ப்பது எங்கள் முடிவு, எங்கள் கொள்கை. சமூக நீதிக்காகவும் மருத்துவ கட்டமைப்புக்காகவும் இங்க இருக்க ஏழை எளிய பிள்ளைகளுக்காகவும் தமிழ்நாட்டினுடைய ஒருமித்த குரலாக நாங்க பிரச்சாரம் போறோம். இதுல தாவேக அரசுக்கு எங்க நெருக்கடி வந்துச்சு? இல்லை, இதில் தாவேகாவினுடைய நிலைப்பாடுகள் வந்து தொடர்ந்து விமர்சனத்துக்குள்ளாயிட்டே இருக்கு. முதல்ல எஸ்எஃப்ஐ டைஃபியினுடைய போராட்டம் ஒடுக்கப்பட்டது, சிஜேபி புரொட்டஸ்ட் அது பாலநிலத்தில் நடந்ததால் வந்து இவங்க அனுமதி கொடுக்கவோ மறுக்கவோ முடியாத காரணத்தால் அது தொடர்ந்தது. ஆனால் இப்போ வந்து திராவிடர் கழகத்தினுடைய கூட்டம் வந்து தடுத்து நிறுத்தப்படுது. கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இதற்கு வந்து விமர்சித்து காவல்துறையை கண்டிச்சும் முதலமைச்சர் விஜயனுடைய செயல்பாட்டு அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னும் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் தாவேக அரசு இது குறித்து பதில் சொல்லவே இல்லை. இந்த மௌனத்தை முதல்ல தடை செய்யப்பட்டதற்கான காரணத்தை அரசு விளக்கலை. அடுத்து தடை செய்யப்பட்டதற்கு பிறகும் கூட இந்த அரசு வந்து எந்த விதமான பதிலும் சொல்லாமல் இருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? நேற்றைக்கு முழு நாள் முழுவதுமே இந்த பிரச்சனை தான் பரபரப்பா பேசப்பட்டது. அவர்களோடு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சிகளும் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க, அவங்களோட கூட்டணியில் இருக்க கட்சிகளும் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க.
இத்தனை கண்டனங்களை பார்த்த பிறகு கூட ஒரு முதலமைச்சரோ அமைச்சர்களோ யார் ஒருவரும் ஒரு சொல் இதை பத்தி பேசல. இதை என்னன்னா அவங்க சைலண்ட் அப்படின்றத தாண்டி கள்ள மௌனம்லாம் இது கிடையாது. இது வெளிப்படையான கன்னிங்கோட இருக்கக்கூடிய மௌனம். ஏன்னா நீங்க கள்ள மௌனம்னா ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே அமைதியா இருக்கிறது, தெரியாம செஞ்ச வேலையா இது. எனக்கு என்னன்னா ஏதோ ஒரு காவல் நிலையத்தில் அனுமதி மறுக்கப்படுது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நானோ இல்லை நீங்களோ ஒரு கூட்டத்துக்கு பேச போறோம். நமக்கு அங்கே ஏற்கனவே ஒரு முகாந்திரம் இருக்கு பிரச்சனை வர்றதுக்கு, இல்லை நம்ம அங்கே கலந்துக்கிட்டதுனால பிரச்சனை வந்திருக்கு, இல்லை நம்ம மேல பிரச்சனைக்குரிய நபர் அந்த ஊர்ல இருக்காரு, இந்த பேச்சை இங்க பேசணும்னா பிரச்சனை வரும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் சொல்லி கூட்டங்கள் மறுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அனுமதி இதனால மறுக்கிறோன்னு காரணம் சொல்லியிருக்கலாம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை ஒரே குரலாக அரசினுடைய நிர்பந்தம் இல்லாமல் எப்படி ஒழிக்க முடியும்? இல்லை, அதில் தான் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி நேற்று சன் நியூஸ் டிபேட்டில் சில சந்தேகங்களை எழுப்புறாரு. அருள்மொழி அம்மா அதில் பேசுகிறாங்க. அருள்மொழி அம்மா வந்ததற்கு பிறகு பத்திரிகையாளர் பாக்கி சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒருவேளை தேச விரோத செயல்கள் நடைபெறும் என்று அரசு நினைத்திருக்கலாம் இல்லையா, ஒருவேளை இவர்கள் இந்த அரசுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடும், அத்துமீறக்கூடும் என்று அவர்களுக்கு சந்தேகம் வந்திருக்கலாம் இல்லையா அப்படின்ற விமர்சனங்களை அவர் கேள்விகளை அவர் எழுப்புறாரு. இப்போ எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், நீட்டை எதிர்ப்பது தேச விரோதமா அப்படின்னு ஒன்றிய உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே மாநில அரசாங்கத்திட்ட சொல்லியிருக்கிறாங்களே. அவங்க பிஜேபி சொல்லட்டும், தமிழ்நாட்டு அரசினுடைய ஸ்டாண்டு கேட்கிறேன். நீட்டை எதிர்ப்பது தேச விரோதமாக தாவேக அரசு மாண்புமிகு ஜோசப் விஜய் பாக்குறாரா? அப்ப தமிழ்நாடு அரசே தேச விரோத அரசாயிரும். ஆமா, இது வரைக்கும் இருந்த அரசுகள் எல்லாமே அப்ப தேச விரோத அரசா தான் இருந்திருக்கணும். இது அப்பட்டமா ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு அச்சம், பிஜேபியின் மீதான அச்சம். இல்லையா நான் பிஜேபியோட தான் இருக்கேன்னு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொல்றதுக்கு அச்சம். இந்த ரெண்டு அச்சத்தில் எதுவாக இருந்திருந்தாலும் அவர்களுடைய முகத்திரை கிழிக்கப்பட வேண்டிய நேரமாக தான் இதை நம்ம பார்க்கிறோம். இல்லை, அவர்கள் ஆட்சிக்கு புதியவர்கள், மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை, எங்களுக்கு யார் மீதும் எந்த விதமான இதுவும் கிடையாது, யாருக்கு நாங்கள் பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு தான் தொடர்ந்து சொல்றாங்க. எதை வச்சு அவங்க பயமுறுத்த முடியும் தாவேக்காவை? இப்போ லேம் என்ன யாரோ ஒருத்தர் இந்த இன்டர்வியூவை பார்க்குறாங்கன்னு வைங்க, ஏன்பா அனுமதி கேட்டுட்டு நீங்க போனா ஏன்பா எங்க அண்ணன் மறுக்க போறாரு, இதான கேள்வி. ஆமா, தமிழ்நாட்டு மாணவர்களை தர இழுத்துட்டு போறாங்க, அதை வேற குண்டு கட்டான்னு சொல்லக்கூடாதான், கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லணுமா. எடை குறைப்பாளர் மாதிரி அவங்க பண்ணா எடை குறைப்பு, நம்மால் பண்ண திருட்டு மாதிரி இழுத்துட்டு தான் போலையாம். அப்புறப்படுத்தினாங்களாம், அமைச்சர் கொடுத்துருக்காரு விளக்கம்னு சொல்லி இன்னைக்கு தான் எனக்கு சொன்னாங்க. அப்ப இவங்க இழுத்துட்டு போற வேலை இதெல்லாம் நடக்கிறப்ப இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வெகுஜன மக்களை எப்படி மாத்தினாங்கன்னா, அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க, இப்ப புதுசா வந்தவருக்கு எதிராக பண்றாங்களே அப்படின்னு ஒரு சாஃப்ட் கார்னரை ஏற்படுத்த விரும்பினாங்க. மக்களில் பலரும் கூட ஒரு யதார்த்தமான மனநிலையில ஏன்பா நீங்க அனுமதி வாங்கிட்டு பண்ண வேண்டியதானப்பா, நம்ம பிள்ளைப்பா அது அப்படின்னாங்க. அமைச்சர் சொன்னார், அனுமதி வாங்கினீங்கன்னா நாங்கள் விட்டுருவோம். முறைப்படி 17-18ஆம் தேதி டிஜிபி அலுவலகத்துக்கு திராவிட கழகத்தின் சார்பில் அனுமதி கேட்குறோம். அனுமதி மறுக்கிறீங்க, இல்லை தேச விரோத செயல்லாம் நடந்துரும், இது அப்படியே பயங்கரமா ஆட்சிக்கே இதாயிடும்னு சொன்னா, உங்களுக்கு உண்மையாகவே நேர்மையானவர்களாக இருந்தால், கண்ணியமானவர்களாக இருந்தால் எழுத்துப்பூர்வமா இந்த சொல்லி இதனால மறுக்கிறோம்னு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? அதுக்கு பிறகு 24ஆம் தேதி நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா போறீங்க, அங்கங்க இருக்கிற பகுதிகளில் அனுமதி வாங்கிக்கங்கன்றீங்க. அந்த அனுமதி நாங்க போய் கேட்குறோம்ல, அனுமதி கொடுத்துட்டா ரிட்டர்ன்ல கொடுக்க தேவையில்லை, அதவே நம்ம தாவேக்காவுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. எங்க காட்டுங்க, உங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்களா, முன்னாடி அனுமதி கொடுக்கறதுக்கு ரிட்டர்ன்ல கொடுக்க வேணாம். எலெக்ஷன் டைம்லலாம் அதெல்லாம் நடக்கும். அனுமதி மறுக்கிறதுக்கு அவங்க கடிதம் கொடுப்பாங்க. அனுமதி மறுப்பு கடிதத்தை 12 மணிக்கு காலையில் 6 மணிக்கு அது நடத்துகிற பேரணி அன்னைக்கு காலையில் தான் கொடுப்பீங்களா? சரி, அனுமதி மறுக்கிறீங்க, அதுக்கு சொல்லப்படக்கூடிய காரணங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்லூரிகள் இருக்கான். நான் எனக்கு எங்களுடைய மாவட்டத்தில் கொடுத்ததை மட்டும் வச்சு சொல்கிறேன். பள்ளி கல்லூரிகள் இருக்கு, பொது அமைதி, இதெல்லாம் சொல்கிறாங்க. இதை பிஜேபி ஆட்சி தீக்காவை பார்த்து சொன்னால் குறைந்தபட்ச நியாயம் இருக்கு. பிஜேபிக்கு முழு முதல் எதிரியாக நீங்க தீக்காவை பாக்குறீங்க. RSS ஆட்சியில சொன்னீங்கன்னா தீக்காவை முழு முதல் எதிரியா பாக்குறீங்க. தாவேக அரசு விஜய் அவர்கள் எங்க கொள்கை தலைவர் பெரியார்ன்றீங்க. பெரியார் ஆரம்பித்த கழகம் திராவிடர் கழகம், தந்தை பெரியாருடைய கண்ட இயக்கம் திராவிடர் கழகம். நீங்க எங்க எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்துட்டு போனீங்களா, அந்த மையப்பகுதி பெரியார் திடல், அந்த திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர். இவர்களை இதெல்லாம் நடந்துருமோன்னு அச்சப்படுற அளவுக்கு தான் உங்க அரசு கொள்கை தெளிவோட இருக்கா? இல்லை இதுக்கு முன்னாடி தீக்கானால ஒரே ஒரு சம்பவம், 5-10 வேணாம், ஒரே ஒரு சம்பவம் திராவிடர் கழகத்தினால பொது அமைதிக்கு பங்கம் விளைந்திருக்கு அப்படின்னு ஏதாவது ஒன்றும் சொல்ல முடியுமா? இப்போ இது எதுவுமே இல்லாதப்ப, முகாந்திரமே இல்லாமல் திராவிடர் கழகத்தின் மீதான பிஜேபிக்கோ RSSக்கோ இருக்க வன்மமும் காழ்ப்பும் தாவேக்காவுக்கு இருக்கான்றது தான் கேள்வி. இப்போ பார்க்கக்கூடியவர்களோ இல்லை தாவேக்கால இருக்கவங்களோ தான் நான் தெளிவுபடுத்த முடியும். இப்போ நானும் நீங்களும் தெளிவுபடுத்த முடியுமா ஏன் காவல்துறை அத்தனை பேர் வந்தாங்கன்னு?
ஏன் அனுமதி மறுக்கப்பட்டுச்சுன்னு நம்ம சொல்ல முடியுமா? நீதிமன்றத்தை நாங்கள் நாடுவோம்னு சொல்றோம். நீதிமன்றத்தில் அரசு தரப்பு தானே வந்து பேச போறீங்க. அதை குறைந்தபட்ச ஒரு நாகரிகத்தோடோ இல்ல திராவிட கழகத்தின் தலைவர் அப்படின்றவர் தமிழ்நாட்டினுடைய மிக மூத்த தலைவர். 10 வயசுல பேச தொடங்கினவர் 92 93 வயசுல தமிழ்நாடு முழுவதும் நீட்டை எதிர்த்து பிரச்சாரம் போற தலைவர். எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் தமிழ்நாட்டில் இவர் என்ன சொல்லுகிறார்னு பார்க்கக்கூடிய தலைவர். சமூக நீதிக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா இவர் அறிக்கை தான் இது சரியா தப்பான்னு தமிழ்நாடு நிர்ணயிக்கக்கூடிய தலைவர். நேற்றைக்கு ஒரு நாள் முழுவதும் பிரச்சனை நடக்குதே, ஒரு முதலமைச்சர் இதை பற்றி வாய் திறக்க வேண்டாமா? இல்ல அவருக்கு இது மட்டும் தான் பிரச்சனையா? நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல இருக்கு, இதை மட்டுமே தான் அவர் சொல்லட்டுமே. மேகதாது பத்தி என்ன பேசினாரு? தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல என்னென்ன பிரச்சனை? ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணலன்னு உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு, ஆயிடுச்சு, அதை விட்டுருவோம். வேற என்னென்ன பிரச்சனை இருக்கு? மேகதாது பிரச்சனை, அதுக்கு என்ன பேசினாரு? என்ன பேசலாம்னு இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. அப்ப என்ன பேசலான்ற டிஸ்கஷன்ல இருக்காரு. வேற பிரச்சனை? இது உண்மையாவே தமிழ்நாட்டுல பிரச்சனையே நடந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் தெரியாம பாத்துக்கிறது தாங்க அவங்க பிரச்சனை. வீதியில இறங்கி மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு லைவ்ல பிரேக்கிங்ல பார்த்தா தீக்குளிக்கிற அட்டம்ப்ட்னு தமிழ்நாட்டுல டெய்லி 5 நடந்துகிட்டு இருக்கு. விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என் பையனை ஒரு அம்மா இன்னைக்கு காலையில் கோயம்புத்தூர் பல்லடம்ல பேசுறாங்க. என் பையனை காவல்துறை இழுத்துட்டு போறாங்க. நான் போய் கேட்குறேன், முகரையெல்லாம் பேத்துருவேன்றாங்க. காவல்துறைனா பெரியவங்களான்னு கேட்குறாங்க. போலீஸ் புருட்டாலிட்டி இந்த 70 நாள்ல நடந்த மாதிரி கடந்த காலங்களில் நீங்க தொடர்ந்து சீக்வன்ஷியலாக நடந்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க. மாணவர்கள் மீது எனக்கு சட்டக்கல்லூரி மாணவர்கள், நீங்க அந்த எஸ்பிளனேட் ஸ்டேஷனை இதையும் பார்த்தீங்கன்னா தெரியும். நீ காலையில கூட நான் சொல்லியிருந்தேன், சட்டக்கல்லூரிக்கும் எஸ்பிளனேட் ஸ்டேஷனுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்? 1 கிலோமீட்டர் வித்தியாசம், 100 மீட்டர் இருக்கும். உள்ள உட்காந்து 16 நாள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். பிரிமைசஸ்குள்ள ஒரு நாள் காவல்துறை வந்தது கிடையாது. ஏன்னா காவல்துறை வர முடியாது. இன்னைக்கு மதுரையில காலேஜ் உள்ள போய் நீங்க மாணவர்களை ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்றீங்க. இது கடந்த காலங்களில் நடந்ததே கிடையாது. இது திக பிரச்சனையா? திமுக பிரச்சனையா? எனக்கும் உங்களுக்குமான பிரச்சனையா? பொதுமக்கள் சார்ந்த பிரச்சனை இது. ஒரு போலீஸை வச்சு உங்களால எல்லாம் பண்ண முடியும்ன்றது பிஜேபி மாடல். போலீஸ் புருட்டாலிட்டினால நாங்க எல்லா குரலையும் நசுக்கிடுவோன்றது பிஜேபி மாடல். அந்த மாடல் தாவேக்கா பின்பற்றிடக்கூடாதுன்னு தான் நாங்க இவ்வளவு கத்திட்டு இருக்கோம். பின்பற்றுதா இல்லையான்னு அவங்க தான் டிக்ளேர் பண்ணணும். ஒரு பக்கம் திராவிடர் கழகத்தினுடைய கடந்த காலத்துல இந்திரா காந்தி அரசாங்கம் இருந்த போது கூட ராவணலீலா இங்கு நடத்தப்பட்டிருக்கிறது. எமர்ஜென்சி காலகட்டத்தில் கூட இங்க நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ அப்படியான எமர்ஜென்சியான நிலைமைகள்லாம் எதுவும் கிடையாது. இது ஜனநாயகமான அரசு தான் அப்படின்னு பலரும் சொல்லி வர்ற நிலையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பலருக்கும் பல வகையான அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி வருகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு வந்தே மாதரம் விவகாரத்திலையும் கருத்து சொல்லாமல் அமைதியாகவே இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடுகளை எங்கேயுமே தெரிவிக்கலை. அங்கே லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் எடுத்து பார்த்தா திமுகவினர் மட்டும்தான் அது குறித்த விவாதத்தில் பேசி இருக்கிறாங்க அப்படின்னு இன்றைக்கு ஒரு ஆங்கில நாளேட்டில் கட்டுரை வந்திருக்கிறது. திராவிடர் கழகம் வந்தே மாதரம் பாடலை கடுமையாக விமர்சித்து வருகிறது. இந்த விவகாரத்தில் தாவேக அரசுடைய மௌனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? வந்தே மாதரம் பாடல் முதல்ல பாடுறது, தமிழ் தாய் வாழ்த்து பின்னாடி போகிறது இடப்பிரச்சனை இல்லை. இவங்க எப்படி இருக்காங்கன்னா, எங்கள் அண்ணன் விஜய் பாட்டை கூட முதல்ல பாடலான்ற மனநிலையில் இருக்காங்க. இது அந்த பிரச்சனையே இல்லை. தமிழ்தாய் வாழ்த்து மொழி பாடல்ன்றதெல்லாம் தாண்டி மாநில உரிமைக்கான ஒரு பிரச்சனை இருக்கு, மாநில சுயாட்சிக்கான பிரச்சனை. இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாடு தன்னை ஒரு மதச்சார்பற்ற ஆட்சியாக பிரகடனப்படுத்திக்கிட்ட ஒரு ஆட்சியில இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தக்கூடிய, குறிப்பிட்ட மதத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய இந்த பாட்டை போட்டு பல பேர் இங்க எப்படி சினிமா பாட்டு சிலதை போட்டு தென்பகுதிகளில் ஜாதி கலவரத்தை தூண்டுவாங்களோ அது மாதிரி இந்த பாட்டை போட்டு இந்தியா முழுமைக்கும் பல கலவரங்களை தூண்டியது RSS. இப்போ இதுக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம்னு கடந்த ஆட்சி ஸ்டெப்பனா வெளிப்படையாக சொல்கிறாங்க. தீகா நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, கண்டன கூட்டம், புத்தகம் வெளியிடுறோம். இந்த ஆட்சியில் 4 முறை தொடர்ந்து நடக்குது, 1 முறை 2 முறை இல்லை. எப்படின்னு கேட்டால் ஆளுநர் ஆஃபீஸு நாங்கள் என்ன பண்ண முடியும்னாங்க. அதுக்கு பிறகு இனிமேல் நடக்காதுன்னாங்க. சட்டமன்றத்தில் யார் அதிகாரம்? அவைத்தலைவருக்கு அதிகாரமா, ஆளுநருக்கு அதிகாரமா? இது மாநில உரிமை, மாநில சுயாட்சி தானே. அது சட்டமன்றம்ல நம்ம இடம். அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்க நாட்டாம பண்ணுறாங்க, தமிழ்தாய் வாழ்த்தை 3வது இடத்துக்கு தள்ளுறாங்க. சத்தமே இல்லை, முதல்வர்கிட்ட இருந்து சத்தமே இல்லை. சரி, அடுத்து நடக்குது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். ஊட்டியில் ஆளுநர் RN ரவி விருந்து உபசரிப்புன்னு கூப்பிட்டப்ப புறக்கணித்த துணைவேந்தர் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு அவங்க புரோட்டோகால் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். அது என்ன காட்டுது? எங்க பக்கம் நிக்கிறதுக்கு ஒரு மாநில அரசு இருந்துச்சு, ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் இருந்தாரு, முதுகெலும்போடு இருந்தாரு, எங்களுக்கு பிரச்சனை வராம பார்த்துப்பாரு. இப்ப நாங்க முதல்வரே வாய் திறக்கல வந்தே மாதரத்துக்கு, துணைவேந்தர் நான் எப்படி வாய் திறக்க முடியும்ன்றது தானே அது. ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் சொன்னது இந்த இடத்துல இன்னொரு வகையில நிரூபணமாகுது. தமிழ்நாட்டின் உணர்வு கொண்ட
தலைமை பொறுப்பில் இருந்த அதிகாரிகள் பலரும் வந்து மாற்றப்பட்டார்கள் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. இப்போ நீங்கள் சொல்லும்போது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் கடந்த ஆட்சியில் ஆளுநருடைய விருந்து உபசரிப்பை, ஆளுநருடைய விழாக்களை புறக்கணித்த அந்த துணைவேந்தர் இப்போது வந்து வந்தே மாதரம் பாடலை பாட நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றது வந்து, அப்போ இவர்களெல்லாம் கைவிடப்பட்டிருக்கிறார்களா? அப்போ மாநில உணர்வுகளை வெளிப்படுத்திய தலைமை பொறுப்புகளில் இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து கைவிடப்பட்டிருக்கிறார்களா? இது என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும்? நிச்சயமா கைவிடப்பட்டிருக்காங்க. இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்ல உங்ககிட்ட, நான் எந்த துணிச்சல்ல எந்த தைரியத்தில் பேசுவேன்னா, என்கிட்ட ஒரு கொள்கை இருக்குப்பா, என்கிட்ட ஒரு தெளிவு இருக்குப்பா, எனக்குன்னு ஒரு இயக்கம் இருக்கு, நான் பேசக்கூடிய சொற்களுக்கு நான் பொறுப்பேற்கிறேன், நான் ஒருவேளை தவறாக போறப்ப என்னை கண்டிக்கிறதுக்கு ஒரு இயக்கம் இருக்கு, நான் சரியா போனேன்னா என்னை தட்டி கொடுக்கறதுக்கு அவங்க இருக்காங்க. இந்த துணிச்சல்ல தானே நான் பேசுவேன். சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு லேமனா இருக்க மதிவதனிக்கே இவ்வளவு தேவைப்படுதுன்னா, பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க அந்த பொசிஷனை காப்பாத்திக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப போன ஆட்சியில் பொசிஷனை காப்பாத்திக்க அவங்க அதெல்லாம் பண்ணல. இதான்ப்பா தமிழ்நாட்டோட உணர்வு, தமிழ்நாடு அரசோட உணர்வு, தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய உணர்வு. ஒன்றிய அரசு பாதகங்களை செய்யறப்ப நம்மளும் ஆமாசாமி போட தேவையில்ல, நம்ம முதுகெலும் போட்டு நிக்கலான்ற தைரியம் இங்க இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புல இருந்தவங்களுக்கு வந்திருக்கலாம். இப்ப அது வராம இருக்குன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய உங்களோட இயலாமை. ரெண்டு தான் இருக்கணும். ஒண்ணு உங்க இயலாமையா இருக்கணும், ஆளுமை குறைவா இருக்கணும். இல்லையா நாங்க உண்மையாகவே எங்க ஆளுங்க கூட தான் நிற்போம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும், நாங்க பிஜேபி கூட தான் இருக்கோம். இது ரெண்டையும் உங்களால தமிழ்நாட்டில் செய்ய முடியாது. நான் பிஜேபி கூட தான் இருக்கேன்னா நீ என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. எங்க இயலாமைன்னு உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க தான் மோடியை போல டாலஸ்ட் லீடரே, ஒரே நாளில் வந்த உடனே எல்லாத்தையும் மாத்திடுவீங்கல்ல. ஸோ அதையும் சொல்ல முடியாது. இப்போ இந்த 2 நாள்ல பாதிப்புக்குள்ளாக போது தமிழ்நாட்டின் நலன். நம்ம கவலை அது மட்டும்தான். நம்ம இப்போ ஆட்சி மாற்றம் வந்தபோது மக்கள் சொன்ன தீர்ப்பா ஏற்றுக்கிறோம். அதை நாங்கள் வந்து ஒரு நாள் கூட திராவிடர் கழகமோ எங்கள் கழகத் தலைவர் ஆசிரியரோ எப்படி வந்தீங்க, ஏன் வந்தீங்க, இது எதையுமே கேட்கல. ரிசல்ட்டுக்கு முன்னாடி நாங்கள் 1000 விமர்சித்தோம். ரிசல்ட் வந்த நாளிலிருந்து எங்கள் கழகத் தலைவர் இது மக்களின் முடிவாக ஏற்றுக்கொள்கிறோம், கொள்கை ரீதியாக முடிவெடுத்தீங்கன்னா ஆதரிக்கிறோம், எதிர்ப்பா நீங்க போனீங்கன்னா கடுமையாக எதிர்ப்போம்னு சொன்னார். இன்னைக்கு நீங்க அந்த தலைவர் ஆணையிட்ட ஒரு போராட்டம், ஒரு ஒரு பேரணி, இதுக்கு வந்தவங்கலாம் இளைஞர்கள், எங்களை மாதிரி இருக்கிறவங்க. அந்த பிள்ளைங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அடிக்கிற வெயிலில் ஒரு நாளைக்கு 9 கூட்டம்னா 4 நாளைக்கு 36-40 கூட்டம். வந்தவங்க ஐடி பசங்க, காலேஜில் வேலை பார்க்குறவங்க, காலேஜில் படிக்கிறவங்க, எல்லா பிள்ளைங்களும் வந்து நிற்கிறாங்க தெருவில். யாருக்கு, எதுக்கு? நாங்கள் இனிமேல் போய் டாக்டர் படிக்க போகிறோமா? இப்போ எங்களை நீங்கள் சைலண்ட் ஆக்கணும்னு நினைக்கிறது யாரை திருப்திப்படுத்த? தீக்காவின் குரலை நசுக்குவது யாரை திருப்திப்படுத்த? இப்போ துணைவேந்தர்னா அவர் தனி மனிதருங்க, அவரை பற்றி கவலைப்படலாம். எங்களுக்கு வெளியே வர்றப்பே ஐயா வந்து எதனாலும் நடக்கலாம் வான்னு தானே கூப்பிடுறாரு. இப்போ நாங்கள் எதற்கும் துணிந்தவர்கள்னால இன்னைக்கு கேள்வி கேட்குறோம். என்ன அடிப்படையில் தாவேக அரசு செயல்படுது? உங்கள் பின்னணியில் யார்? அதை நீங்கள் தான் சொல்ல முடியும். இல்லைங்க தெரியாமல் நடந்துருச்சு, அதையும் அவர் சொல்ல முடியாது. தெரியாமல் நடந்துருச்சுன்னா காவல்துறை என்ன பண்ணுதுனே தெரியாத அளவுக்கு முதல்வருக்கு என்ன வேலைன்னு கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சுன்னா நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள். காவியா அது என்னன்னு ஒப்புக்கொள்றீங்க. திமுக தலைவரும் கூட சிவப்பும் மஞ்சளும் சேர்ந்து காவியாகும் அப்படின்ற இதை ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் அதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் ஆசிரியர் வந்து ரொம்ப நிதானமாக நம்ம நீதிமன்றத்தில் போய் இதை வழக்க சந்திப்போம், அங்கேயும் என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு தடையை மீறவும் நாங்கள் தயார் அப்படின்ற அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அடுத்த கட்ட நகர்வு என்ன? நீதிமன்ற வழக்கில் என்ன மாதிரியான முடிவுகள் எதிர்பார்க்குறீங்க? திராவிடர் கழகத்தை பொறுத்த வரைக்கும் தடையை மீற தெரியாமல் யாரும் அமைதியாக இல்லை. இன்னைக்கு சாதாரணமாக ஒருத்தவங்க இளைஞர்களாக இருக்கவங்க இளரத்தம் அவ்வளோ சண்டை போடுறாங்க, போராடுறாங்கன்னா திராவிடர் கழகத்தில் இருக்க இளைஞர்களுக்கு அந்த உணர்வு இருக்காதா? உணர்வு வயப்படணுமா, உணர்ச்சி வயப்படணுமா, அறிவு வயப்படணுமானா அறிவு வயப்படணும்னு சொல்லி எங்கள் தலைவர் ஆசிரியர் சொல்லக்கூடியதை அறிவு வயப்படுங்க. அதன் அடிப்படையில் ரொம்ப தெளிவாக அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு, அனுமதியை நீதிமன்றத்தை நாடி நாங்கள் பெறுவோம். அப்படி அனுமதி அங்கே கிடைக்கலன்னா தடையை மீறுவதற்கு எங்களுக்கு தயக்கமோ பயமோ இல்லை. அதுதான் அந்த அறிக்கையினுடைய முடிவு. அவர் என்ன சொன்னாலும் செய்வதற்கான பட்டாளம் இங்கே இருக்குன்றத பல முறை நிரூபித்திருக்கு. 69% இடஒதுக்கீடுனா அந்த இடஒதுக்கீட்டால் பலனடைய முடியாத சமூகங்கள் அவர் பின்னாடி நின்றுருக்கு. ஈழத்தமிழர் போராட்டம்னா வாழ்வை இழந்தாலும் பரவாயில்ல, எங்க தலைவர் ஈழத்தை ஆதரிக்கிறாருன்னு நின்னவங்க திராவிடர் கழகத்துக்காரவங்க. சட்டத்தை எரிக்க ஐயா கூப்பிட்டப்போ பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுப்புட்டு ஜெயிலுக்கு போனப்ப அவங்களுடைய மனைவி வந்து பார்க்க வராங்க, நான் திரும்ப வருவேனான்னு தெரியாது, 2வது கல்யாணம் பண்ணிக்கமான்னு சொன்னவங்க இவங்க. ஒருத்தர் ஜெயிலேருந்து வெளியே வந்து பார்க்குறாரு, அவர் வீடு இருந்ததற்கான அடையாளமே இல்லை அந்த இடத்துல. திரும்ப ஐயா பின்னாடி தான் வந்து நின்னாங்க.
இப்போ நீங்கள் வந்து மற்ற அரசியல் கட்சிகளை அணுகுகிற மாதிரி திராவிடர் கழகத்தை தாவேக அரசோ மாண்புமிகு ஜோசப் விஜயோ அணுக முடியாது. ஏதாவது தேவை இருக்குது, பதவி வேணும், எங்களுக்கு பவுசு வேணும், பணம் வேணும்னா தான் கூண கும்பிடு போடுறதோ இல்லை நீங்கள் சொல்கிறத ஆதரிக்க வேண்டிய தேவையோ, எந்த தேவையும் இல்லாதவர்கள் திராவிடர் கழகத்துக்காரங்க. எங்கள் தலைவர் சொன்னால் எதையும் செய்வோம்னு சொல்லக்கூடிய பட்டாளம் இது. அப்போ இப்போ ஏன் அமைதியாக இருக்காங்கன்னா, மிக தெளிவாக அமைதி காக்கவும் அந்த அறிக்கையில் ஆசிரியர் சொல்கிறார். அந்த அமைதி காக்கவும்ன்றது பயந்து ஆளும் கட்சியை பகைச்சிக்கலாமான்ற நோக்கத்துலலாம் இல்லை. எங்கள் இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கம்தான். நாங்கள் வன்முறையிலும் பலாத்காரத்திலும் ஈடுபாடு இல்லை. ஏன்னா அதனால் எந்த முடிவும் கிடைக்காது. வன்முறை இயக்கங்களால் இன்றைக்கு ஏதாவது தமிழ் சமூகத்திலே, இந்திய சமூகத்திலே, உலகத்திலே மாற்றம் ஏற்பட்டிருக்கா? அறிவு இயக்கமாக இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினால தான் இவ்வளோ மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் ஐயாவை பற்றி பேசலைன்னா இங்கே தோத்துருவோமோன்ற ஒரு அச்சம் வந்துச்சுல்ல. ஐயோ இவரை கொள்கை தலைவராக ஃபஸ்ட்டு படத்தை மாட்டிடுவோம்பா, இல்லைன்னா தமிழ்நாட்டு நம்மளை ஏற்றுக்காதோன்ற ஒரு அச்சம் அது இல்லை. அவ்வளோ வேலையை பார்த்த இயக்கம் இது. அதனால் எங்கள் தலைவர் நீதிமன்றத்தை நாடுவோன்னு சொல்லியிருக்காரு. நீதிமன்றத்தில் வெல்வீர்களா என்ற கேள்வி வரலாம். இதைவிட பெரிய வழக்குகளில் எல்லாம் திராவிடர் கழகம் வென்று அதே கெத்தோடு போய் கூட்டம் நடத்தியிருக்காங்க. எங்கள் தலைவர் சென்ற கூட்டங்களில் கலவரங்கள் ஏற்படுத்துவதற்கு பிஜேபி, இந்து முன்னணி முயற்சித்து அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துகிறாங்க. எனக்கு ரத்தமே சொட்டுனாலும் பரவாயில்ல, கூட்டத்தை பேசி முடிச்சுட்டு போனேன்னு சொல்கிறவர் தான் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர். அமைதியாக இருப்பதற்கு பயம் என்ற அர்த்தம் இல்லை, இதைவிட வீரியமாக எங்களால் செயல்பட முடியுன்ற அர்த்தம். அந்த அளவில் தான் எங்கள் தலைவருடைய அறிக்கையை பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி.